ஹாய் மைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வெரிசாட் அப்படிங்கிற ஒரு மைனிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எல்லா பர்மிஷனுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மூலியமாக தான் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் லாகின் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி மைனிங்க்கு யூஸ் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம், அதாவது உங்களுக்கு எந்த யூசர் நேம் வேணுமோ அந்த யூசர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் தமிழ் மைனர் டெக்னு நம்மளோட சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி எந்த யூசர் நேம் வேணுமோ உங்களுடைய நேம் கூட கொடுத்து யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ண அடுத்தது. ஐடினா உங்கள் நேமு பின்னாடி ஒரு ஏதாச்சும் ஒரு சம் நம்பர்ஸ் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நேம் என்ட்ரு பண்ணக்கப்புறம் அக்ரி ஆல்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரெஃபர் கோட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 50 வெரிசாட் கொடுப்பாங்க. அந்த வெரிசாட்டுங்கிற அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய அந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும். நம்மளோட டெலிகிராம் போஸ்ட்லேயுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்மளோட ரெஃபர் கோட் என்ட்ரு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு 50 வெரிசாட் கிடச்சிரும் உடனே இன்ஸ்டண்ட்டாக. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 50 வெரிசாட் போனஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன ஒர்க்குனா, இதில் ஃபஸ்ட்டு டுட்டோரியல் கொடுத்துருவாங்க. இந்த டுட்டோரியல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனிங் பண்ணுறது, இந்த டெய்லி கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் மைனிங் ஆன் பண்ணுறப்ப கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரு வெரிசாட்டுங்கிற டோக்கன் கிடைக்கும். ஸோ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை மாதிரி தான் க்ளைம் பண்ண சொல்லுவாங்க. க்ளைம் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் குக்கீஸுங்கிறது வரும். ஸோ இதை பற்றின எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணலைன்னா 2.4 வெரிசாட் டோக்கன் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ ஹார்வெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த டெய்லி ஹார்வெஸ்ட் அது மிஷின்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குங்களே, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைனிங் பண்ணுவாருங்களா, அதாவது டெய்லி ஒன்ஸ் நம்ம மைனிங் பண்ணுறப்ப இதில் வந்து நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் மாதிரி ஒரு மார்க் ஆகும். இதில் அவங்க கொடுத்துக்கிற அந்த டேஸ் படி நம்ம கரெக்டாக நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த 2 டேஸ் 14 டேஸ் 21 டேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் ஹார்வெஸ்ட்னால் அதை நம்ம வச்சுருக்கிறப்ப நம்ம மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமும் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த 12 ஹவர்ஸ் மைனிங் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிளைம் ஆயிரும். அதுவும் 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிடைக்கிற நம்மளுக்கு அந்த 2.4 சம்திங் அந்த வெரிசாட் டோக்கன் வந்து நம்மளுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ அது வந்து நீங்கள் 21 டேஸ் அந்த கண்டினியூ மைனிங் ரீச் பண்ணுறப்ப உங்களுக்கு 6 இன்ஸ்டன்ட் ஹார்வெஸ்ட் கொடுப்பாங்க லாஸ்ட்டாக. ஸோ உடனே வந்து நம்ம 6 இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு 6 டைம் வந்து மைனிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செகண்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் ஸ்டெப் கவுண்ட்ங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் மொபைல் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு நடக்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு நடக்கணுங்கிறது கிடையாது. பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு 1000 ஸ்டெப்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ரிவார்டு வந்து அன்லாக் ஆகும். ஸோ இதில் தர அந்த ரிவார்டு வந்தாங்கன்னா குக்கீஸ்ன்னு தருவாங்க. அந்த குக்கீஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் அப்படிங்கிற ஒரு காயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காயின் வந்து ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு அந்த கிரெடிட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் அந்த உங்களுக்கு தெரியும் கூகுள் பேயில் வந்து நம்மளுக்கு அந்த வவுச்சரை பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரெடி பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த வேலெட் ஆப்ஷன். வேலெட் வந்து நம்ம க்ரியேட் வெரி வேலெட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வெரிசாட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறக்கோ இல்லை நம்ம வந்து வேலெட்டுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் நம்ம வந்து விட்ரா பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து பின் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பின் செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரைமரி இமெயில் அப்படிங்கிறது உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கு. செகண்ட் இமெயிலை உங்களோட ரெக்கவரி இமெயில், அது இந்த இமெயில் மறந்துட்டாலும் அந்த இமெயிலை வச்சு நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய செகண்ட் இமெயிலை கொடுத்துட்டு க்ரியேட் வேலெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி இந்த செகண்டியாக கேட்டுக்கிற இந்த மெயிலு கொடுத்துட்டு பேக்கப் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி க்ரியேட் பண்ண அந்த பின் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேவிசி முடிச்சக்கப்புறம் மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற மைனிங் பண்ண அந்த வெரி டோக்கனோ எல்லாமே வந்து இங்கே மைக்ரேஸ் ஆகி இந்த இடத்துல வந்து வேலெட்டில் ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வெரிசாட் ஐடி வச்சோ இல்லை வேலெட் அட்ரஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கேவிசி ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். ஸோ கேவிசி ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிருக்குது. செகண்ட் பேஸ்க்கு வந்து அடுத்தது கேவிசி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கேவிசியும் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் மைனஸ். இதில் சிம்பிள் ஒர்க்கு தான். 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காலையில் ஒரு 9 o'clock போல் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்பி நைட்டு ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ண மைனிங் அப்புறம் ரிவார்ட்ஸுங்கிற ஆப்ஷனில் நம்ம வந்து செக் பண்ணுவோம். காலையில் இந்த ஸ்டெப் கவுண்டிங் வந்து இருக்காது. திரும்பி நைட் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவிட்டியில் இருப்பீங்க. அப்போ ஸ்டெப் கவுண்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த குக்கீஸை க்ளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கி பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லக்கி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமுமே மைனிங் பண்ணுறப்ப மைனிங் பண்ணி முடிச்சு க்ளைம் பண்ணுறீங்களா டோக்கனை, க்ளைம் பண்ணி முடிச்சுட்டு இந்த லக்கி பாக்ஸில் வந்து கண்டிப்பாக அதையும் க்ளைம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 10 times சான்ஸ் ஆப் கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து ஆட் ப்ளே ஆகும். அதை கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆட் பார்க்க விரும்பல அப்படின்னா நார்மலாக அந்த ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெரிசாட்டுங்கிற அந்த டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ரெயின் பூஸ்டருங்கிறது வந்து இந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னா மைனர்ஸ், இந்த ரெயின்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே முடிச்சோடனே உங்களுக்கு அந்த 12 hours அப்படிங்கிற அந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா, 12 hours வந்து 1 hour வந்து ரெடியூஸ் ஆகும். பேலன்ஸ் 11 hours தான் இருக்கும், 1 மணி நேரம் குறைஞ்சிரும். அதே மாதிரி பூஸ்டருங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஆட் ப்ளே ஆக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 hours கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அது வந்து அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது வேணாம். ஸோ இப்போதைக்கு இன்வைட் பண்ணாலுமே நம்மளுக்கு அதிகமாக டோக்கன் தராங்க, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா இப்போ 100 டோக்கன் தந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் அது வந்து 50 குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அது இந்த ஆப்பை நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 7 நாளுக்குள்ளே இன்வைட் பண்ணிங்கன்னா, இன்வைட் பண்ணுற நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 150 டோக்கன் தருவாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 7 நாளுக்குள்ளே இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 டோக்கன் தருவாங்க. அதை நீங்கள் இந்த இன்வைட் பண்ணுற அந்த டோக்கன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாலுமே அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டீஸ்க்கு அப்படி ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் வர அப்டேட் எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். கேவிசி சம்மந்தமாக, இல்லை ஆப்பில் வேறு எதுவும் புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்களா, இல்லை அந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க சில இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் அந்த நோட்டீஸ் ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நிக் நேம் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டையும். இன்விடேஷன் கோடு வந்து இங்கே இருக்கும், நீங்கள் காப்பி பண்ணி இன்வைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மெயில் ஐடியுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் தெரியும் இப்போ இருந்தால் 12 hours பூஸ்டர், 1 hour ரெயின் க்ளவுட் அப்படிங்கிற அந்த 2 இது இருக்கும். இதுதான் அந்த ஆப்ஷனு. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்படி இருந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் தான் நீங்கள் மைனிங் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக அதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க, அது டைம் வேஸ்ட்டு தான். இந்த லக்கி பாக்ஸ் மட்டும் மறந்துடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஒர்க்கு தான். மைனிங் பண்ணுவீங்க, லக்கி பாக்ஸ் க்ளைம் பண்ணிக்கிறீங்க, ரிவார்ட்ஸில் போய் ஸ்டெப் கவுண்டரையும் அந்த டெய்லி அந்த ஸ்ட்ரீக்கில் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அந்த ஹார்வெஸ்ட்டை. அவ்வளோதான், 3 சிம்பிள் ஒர்க்கு தான். மறந்துடாமல் நீங்கள் உங்களுக்கு மைனிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இன்வைட் பண்ணி எக்ஸ்ட்ரா டோக்கனுமே க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே மைனஸ், இப்போ அந்த குக்கீஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா குக்கீஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரைட் சைடில் மேலே இருக்குங்களே லக்கி குக்கீஸ்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் குக்கீஸுங்க, அந்த குக்கீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கிரெடிட் காயின்களோ இல்லை நம்ம வெரிசாட் அந்த டோக்கனோ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு 170 சம்திங் இருந்துச்சுங்களா. ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணுறப்பமே எனக்கு 5 கிரெடிட், 10 கிரெடிட், ஸோ அப்புறம் வெரிசாட்டுமே 10 டோக்கனு, இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்டெப் கவுண்ட் பண்ண நடக்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு நடக்க மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இதை டெய்லி நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் போவோம், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ளைம் ஆகிக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 5லேருந்து 6 டோக்கன் நீங்கள் வேறு நிறைய ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தாராளமாக 10க்கு மேலே கிடைக்கும். அது எல்லாமே க்ளைம் பண்ணிக்கோங்க. மறந்து நம்ம க்ளைம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஒரு காயினும் அந்த வெரிசாட் நம்மளுக்கு அந்த டோக்கன் கொடுக்குறக்கும் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிடுறாங்க இதையும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட தெரியும். ஸோ இது ஒவ்வொரு டைம் ஓப்பன் மட்டுமே உங்களுக்கு ஆடு பாப்பப் ஆகும். ஆனால் எனக்கு ஏன் வீடியோ பாப்பப் ஆகலைன்னா அது இந்த ட்ரிக் வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ உங்களுக்கு தனி வீடியோவாக சொல்கிறேன். இந்த ஆப்புக்குன்னு இல்லை, நிறைய மைனிங் ஆப்புக்கு அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். அது தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு, தெரியாதவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ சொல்கிறேன் எப்படின்ட்டு.
ஸோ ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம 170 குக்கிங் சிறப்பை எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ பார்க்க முடியாது. ஸோ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நம்ம ஆனால் எல்லா டைம்லையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில மைனிங் ஆப்பில் வந்து இது ஒரு அப்டேட்டாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்விட்டர்லேயும் அவங்களோட டெலகிராம்லையுமே. ஆட் பேக்கை யூஸ் பண்ணினா உங்களுக்கு கேவிசி தர மாட்டோம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்புக்கு இன்னும் சொல்லலை அந்த மாதிரி. ஸோ டிக்காயின்னு ஒரு மைனிங் ஆப் இருக்குது, ஃபேமஸான மைனிங் ஆப்பு. இந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காயின் ரேட் போகிற மாதிரி ஒரு ஹைப்பில் இருக்குது. அந்த ஆப்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம அந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மைனஸ், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். ஸோ ஓகே மைனஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஒரு மைனிங் ஆப்பில் சந்திப்போம். பாய்.